மற்றவங்க பேசினாலும் எங்கள் அம்மாவில் ஏன் பேசுகிற, எங்கள் அம்மாவில் ஏன் பேசுகிற, எங்கள் அம்மா சாப்பாட்டுக்கு போகிறதா என்ன பண்ணுது, அதே வேலை பார்க்குது, நம்மக்கிட்ட எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது, நம்மக்கிட்ட வருதா போகுதா நீ சொல்லணும். அதை விட்டுட்டு என்னை எப்படி கேட்குற, கிழிச்சிருவேன்னு கேட்குறீடா, என் போல எப்படி பிடிக்கும். எவரே நான் வாங்குறேன்னு சொல்கிறேன், நீ நல்லா இருந்துட்டு போ, நான் பெத்ததாயி உன்னை சாவ விட மாட்டேன். நீ என்னென்ன கேள்வி கேட்குற தெரியுமா? ஒரு நாளாச்சு நீ அம்மானு கூப்பிட்டுருப்பியா? அம்மானு கூப்பிட்டுருப்பியா நீ இல்லையே? சொல்லு. இங்கேருந்து பெரியம்மா கரைக்கு ஃபோன் பண்ணி பேசுறியே, அதான் எனக்கு கோவம். அம்மா எப்படி இருக்கம்மா, ஒரு நாள் அம்மான்றியா? உன் பிள்ளைய எப்படி தெரியுமா எனக்கு பண்ணுங்க, எனக்கு அவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும். மதுரைக்கு போயிருக்கோம், பஸ்ஸில் உட்காந்தா பஸ்ஸில் விட மாட்டேங்குதுங்க, எங்கள் அம்மாச்சி தான் உட்காரணும்னுதுங்க. ஹோட்டல் கடையில் சாப்பிட்டா எங்கள் அம்மாச்சி பக்கத்தில் தான் உட்காருவேன், நீ ஏன் வந்து உட்காரன்னு என்னை கேட்குதுங்க. எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு ஏன் வந்தனுங்க என்னை கேட்குதுங்க. எங்கள் அம்மாச்சி வீட்லேயே உட்காந்துக்கிட்டு என்னையுமே நீ பேசுறியன்னு கேட்குதுங்க. மதுரைக்கு வந்திருந்தோம், அந்த என்கிட்ட பஸ்ஸில் உட்காடுறாங்களா சொல்லு, பஸ்ஸில் உட்கார மாட்டேன்றாங்க, அங்கிட்டு ஓடுறாங்க. ஹோட்டல் கடையில் ஆரப்பழத்தில் இறங்கணுமே உட்காந்து சாப்பிட போனேன், என்னை உட்காந்து சாப்பிட விட மாட்டேங்குதுங்க. இங்கிட்டு போ, நீ எதுக்கு உட்காந்துருக்க, எங்கள் அம்மாச்சி தான் உட்காரணும். அம்மாச்சின்னே அம்மாச்சியை தூக்கிச்சு பேசுதுங்களே, நான் பார்க்கலையா, அந்த பிள்ளையில நான் பார்க்கலையா? அங்கேருந்து ஓடி வருவேனே, ஐஸ் உனக்கு என்ன வேணும், சரவணன் உனக்கு என்ன வேணும் நான் கேட்பேனே, நான் சம்பாதிக்க காசில் கொடுப்பேனடா உங்களுக்கு. இது எதுக்குடா நேற்று கேட்டேன், கிழிச்சிட்டு கேட்பியா? உன் பிள்ளைய ரெண்டுமே அதனால குழந்தை சரவணன். இந்த பெரிய பிள்ளை நீ இருக்கிறே, நீ எத்தனை ஒரு நாள் நீ என்ன திரும்ப கேட்டா, என்ன எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களே பேசுகிற, ஏன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாச்சியை தூக்கி வச்சு பேசுகிறாங்க, என்னை கேவலமாக பேசுகிறாங்க. உன் பிள்ளைய ரெண்டும் சரவணாலும் குழந்த, இந்த பெரிய பிள்ளைய நீ ரொம்ப கேவலமாக பேசுகிறா தெரியுமா? நான் எவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ எதுக்குடா அப்படி கேட்ட, என்னை கிழிச்சிவியா நீ சொல்லு. நான் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ செத்ததில் நான் பாலுக்கு இருக்கேன், எதுக்குடா நீ பேசு.